ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே சமையல் நல்லா சிக்கன் கிரேவி. என்னோடய ஸ்டைலில் வந்து சிக்கன் வறுவல் செய்முறை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டுங்க. இங்கே பாருங்கள். அடுத்தது வந்து சிக்கன் வந்து எங்கள் பையன் வந்து எனக்கு வந்து சிக்கன் வறுவல் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ செய்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்யும்போது எப்போதுமே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். பட்டை வகை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கும். வெங்காயம் சேர்த்துக்குங்க, தக்காளி சேர்த்துக்கும். அடுத்தது பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போடும்போது நல்லாவும் இருக்கும் கிரேவி. கொஞ்சம் மல்லித்தழை இப்போ கொஞ்சம் தூவிக்கும். எல்லாம் சூப்பராக நல்லா இங்கே பாருங்கள் குழவையெல்லாம் வதங்கி வருதுங்க. நம்ம வந்து இந்த டைம் என்ன செய்யணும்னா, நம்ம எப்போதுமே நான் காலையிலேயே நல்லா ஜீரகம் தண்ணி வச்சுருவேன். எனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நான் ஜீரகம் தண்ணி குடிப்பேன். இங்கே பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பிட்லாம். இப்போ குடிச்சிரும். இப்போ இந்த சைடு நல்லா வந்து குழம்புக்கு வந்து நம்ம வதக்கிட்டுருக்கோம். இப்போ நான் என்ன செய்வேன், நான் எப்படி வைப்பேன்னா, அங்கே பாருங்கள் இதேமாரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கனில் மிளகாத்தூள், வீட்டுத்தூள் தான் அரைச்சிருக்கேன். வீட்டுத்தூள் போட்டுங்க. சிக்கன் மசாலா நம்ம ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். கல் உப்பும் போட்டுக்கணும். எதுக்குன்னா, நம்ம இந்தமாரி பிசைஞ்சு நம்ம ஊற வச்சு செய்யும்போது குழம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் இப்படி தான் செய்வேன். இதுமாரி குலுக்கி நம்ம வந்து நல்லா சூப்பராக நம்ம அமுக்கி வச்சிட்டோம்னா அந்த சாந்து உப்பு எல்லாமே அது வந்து இறங்கும் போது சூப்பராக இருக்கும். இதே போல் நல்லா இங்கே பாருங்கள், மிளகாய் சாந்து உப்பு எல்லாமே இதில் போட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அமுக்கி வச்சிட்டோம்னா அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து ஊற வச்சே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஊற வச்ச கறியும் சிக்கனையும் நம்ம வந்து இதில் போட்டுப்போம். இதேமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நல்லா கரண்டி போட்டு நம்ம வந்து நம்ம சூப்பராக இதுமாரி கலக்கி விடும்போது எல்லாம் ஒன்று சேரும் பாருங்கள். நல்லெண்ணெய் வாசனை பயங்கரமாக இருக்குது. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்போதுமே எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு அதிகமாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கடல் ஓரத்தில் இருக்கிறதால நாங்கள் மீன் தான் சாப்பிடுவோம் அதிகமாக. என்றைக்கே ஒரு நாள் சிக்கன் குழம்பு வைக்கும்போது கொதிக்கும் போதே நான் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நமக்கு அதுமாரி தோண மாட்டேது. ஏன்னா பசங்க சாப்பிட்டுட்டோம், பசங்க சாப்பிட்ட பிறகு ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ அந்த பொறுப்பே வந்துருச்சு பாருங்களா நமக்கு. நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்ட பிறகு நான் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அருமையாக இருக்குது பாருங்க. அப்படியே பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து நல்லா கரண்டியால் நல்லா நம்ம கலக்கி வச்சுருக்கோம். சூப்பராக வந்து வச்சு இப்போ நமக்கு தேவையான மட்டும் தண்ணி வச்சுக்கோம். இந்த டைமு நம்ம வந்து ஒரு மிக்சியில் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபுல்லாகவே இறங்கிடும். நம்ம இந்த டைமில் தான் இதில் போடும்போது சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இந்த டைம் போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கணும் நல்லா. இப்போ நல்லா வேகட்டும். இந்த வேகிறதுலேயே நல்லா கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. நமக்கு திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம், தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். சூப்பராக இருக்குங்க. எனக்கு இதுமாரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்குங்க. எதுக்குன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தி, நைனா எல்லாருமே வந்திருக்காங்க. நல்லா தாராளமான பாத்திரத்தில் வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வரும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து எங்கள் பையன் கேட்டாங்கன்னு இங்கே பாருங்கள், நான் வந்து வெறும் கறியாகவே தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். எலும்புலாம் கிடையாது. என்னோடய செல்லம் கேட்டதாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டுத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சோண்டு வெறும் காஞ்ச மிளகாய் தூளுங்க நம்ம இதில் போட்டுப்போம். எல்லாத்தையுமே உப்பு போட்டுப்போம். உப்பு தேவையானது போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துப்போம். நல்லாயிருக்கும். நம்ம மீதியை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோம். இது மல்லித்தழை கொஞ்சம் தூவும்போது நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலப்போம். இதேமாரி செய்யலாம், அருமையாக இருக்கும் சிக்கன் வறுவல். இதில் எலும்புலாம் கிடையாதுல்ல. நல்லா நம்ம வந்து சப்பாத்தி பிசைகிற மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா அருமையாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். எவ்வளோ தூரம்னாலும் ஊறலாம், சூப்பராக இருக்கும். நம்ம அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம செய்யும்போது
வாசம் செம்மையாக இருக்கும். இப்படியே இருக்கட்டும். சேண்டல் எல்லாம் படுத்துருக்கட்டும். ஆயிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நல்லெண்ணெய் வாசனையும் பயங்கரமாக இருக்குது. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா மல்லி கொஞ்சம் தூவிக்கும். அருமையான குழம்பு ரெடி. இப்போ நம்ம வறுவல் பார்க்கலாம் வாங்க. அப்படியே தூக்கி நம்ம குழம்பு இந்த பக்கம் வச்சுட்டோம் பாருங்கள். சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பக்கம் வானல் வச்சுருக்கோம். இதேமாரி வானல் வாங்குங்க, நமக்கு நல்லா யூஸ் ஆகுது. அடி பிடிக்காத நல்ல கனமாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. இந்த வானல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு எதுக்குமே அடியே பிடிக்காமல் இருக்கும். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நமக்கு எப்போதுமே நல்லது உடம்புக்கும். நம்ம சிக்கன் வறுவலுக்கு எல்லாமே போட்டு நம்ம சாந்து போட்டு நல்லா நம்ம அமுக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம எதுவுமே போடவோம்னா எண்ணெயும் நம்ம மிக்சியில் அடிச்சோம் தெரியுங்களா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அடிச்சோம் பாருங்கள். அது மட்டும் போட்டால் போதும். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வச்சுன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், நம்ம சிக்கனை நம்ம ஊற வச்சது நம்ம போட்டுக்கணும். நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டுங்க. இப்போ நல்லா இங்கே போட்டுக்குவோம். தண்ணியே சேர்க்காம இதிலே தண்ணியெலாம் இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும் வறுவலுக்கு. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் ரெடியான பிறகு காமிக்கிறேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம், சிக்கன் வறுவல்னு சொல்லலாம். இது எங்கள் பாப்பாவுக்கு என்னுடைய அம்முக்கு இது சப்பாத்தி போட்டு கொடுக்கும்போது செம்மையாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா மல்லித்தழை எல்லாம் தூவிக்கும். இங்கே பாருங்கள், மல்லி இலை நான் எல்லாத்துலேயும் சேர்ப்பேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அப்படியே தோசைக்கு எல்லாத்துக்குமே இது கரெக்டாக வரும். இதுமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சாதம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம குழம்பு வச்சோம்ல, சிக்கன் குழம்பு எடுத்துக்கோம். கொஞ்சம் போது வறுவல் எடுத்துக்கோம். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சண்டே சாப்பாடு பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் என்னன்னா பாருங்கள், சாப்பாடு வச்சு நல்லா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கு பாருங்க. எப்போதுமே எனக்கு வெங்காயம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. அம்பு செல்ல நீங்கள் ஆக்காமீங்க. நல்லா இருக்காடா? சூப்பராக இருக்கு மம்மி, அருமையாக இருக்குங்க. இதுமாரி நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.